ஜோதிகா மேட்ரை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப லோ லெவல் மேட்ரு. இது வந்து ஜோதிகா அவாய்ட் பண்ணியிருக்கணும் ஒரே வார்த்தை. ஏன்னா தனக்கும் மகள் வந்து ஒரு வயது வந்த மகள் வந்த போது கிட்டத்தட்ட ஒரு 40 வயது அடைந்த ஒரு ஜோதிகா வந்து இது போன்ற வந்து சர்ச்சை ஆடை சர்ச்சையில் சிக்கிறதுன்றது வந்து ஒரு இவங்க முடிவு பண்ணல, சூர்யா முடிவு பண்ணல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போடணும், ஜோதிகா முடிவு பண்ணவே இல்லை. அவங்க கொடுக்குற உடையை போடுறாங்க. ஆனால் அப்படி போடும்போது இவ்வளோ ஒரு ஆபாசமான ஒரு உடையாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஆபாச உடை தான் அவங்க போட்டிருக்கிற உடை. அது கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் அல்லது ஜோதிகா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் தெரியும்படியாக தான் அவங்க உடையை அணிஞ்சிட்டு வராங்கன்றது பார்வை. இதை பார்க்குற நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குதுன்னும் போது பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். இந்த கார்த்திக் இந்த பிரச்சனை வரவே இல்லை. ஏன் வரல? பையனுக்கு வந்து சினிமா துறையில் இல்லாத ஒரு பெண்ணா பார்த்து பண்ணார். அதுதான் சூர்யாவுக்கும் அதான் எதிர்பார்த்தாரு. ஆனால் இந்த திருமணத்துக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து சிவகுமார் வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை. நான் வந்து திருமணம்னு வர பேச்சு வரும்போது அவர் வந்து ஒத்துக்கலை, நீண்ட காலம் இழுத்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இவங்க வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து லவ் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க என்ன கேட்டால் சிவகுமாரையும் அம்மா அப்பா தான் சொல்கிறாங்க. மதியம் லஞ்சும் நைட் டின்னரும் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் அவருக்கு பிடிக்குன்றாங்க. அப்போ மும்பையிலேருந்து என்ன செய்யணும் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்களா எல்லோரும், இல்லை டின்னருக்கு ஒரு முறை வருவாங்களா? ஏன்னா ஒரு லாஜிக் இருக்குதா ஏதாவது பேச? அதாவது இந்த கட்டு போடலாம், ரொம்ப வந்து மாவு கட்டு ஓவராக போடக்கூடாது. சிவகுமார் ஒரு உயர்ந்த மனிதர்ன்ற படத்தில் தான் அவர் அறிமுகமாகிறாரு. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு வந்து தனித்துவமான ஒரு நடிகர், ஒழுக்கமான நடிகர், ஒழுக்கமான குடும்பத்தை வந்து அவர் மட்டுமே ஒழுக்கம் இல்லை, குடும்பத்தையும் ஒழுக்கமான பிள்ளைகளாக வந்து வளர்த்தாரு. இதெல்லாம் ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆனால் இது எல்லாம் கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்புவாங்க தெரியுங்களா? அவர் சொதப்பிட்டார். சார், அதாவது இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேஷுவலாக ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வந்துட்டு இன்னைக்கு டிவோர்ஸா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அந்த விதத்தில் அதிகமாக பேசப்பட்ட நபர்கள் யாருன்னா இந்த சூர்யா ஜோதிகாவோட தம்பதியரோட டிவோர்ஸ் அப்படின்றது தான் ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு நடுவில் ஒரு செட்டில். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பானியோட கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒன்றா போயிட்டு வராங்க. ஆனால் ஏன் ஜோதிகா வந்து தமிழ்நாட்டுக்கே வரமாட்டுறாங்க, அதாவது ஃபுல்லாக மும்பையிலே இருக்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வி. சார், அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க சார். என்னென்னா வந்து பிள்ளைகள் படிப்பு, அதை தாண்டி அதுக்கு முன்னாடி சொன்னா அவங்க அம்மா அப்பா வந்து கொரோனாவில் அஃபெக்ட் ஆனதுனால அவங்கள பார்த்துக்கணுன்றதுக்காக இவங்க ஜோதிகாவுடைய அம்மா அப்பா அதுக்காக நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நாமளும் புரிஞ்சிக்க வேண்டியதுதான். கேட்டால் வந்து இவங்க இப்போ ஜோதிகா வந்து பல ஹிந்தி படங்கள் நடிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் நடிக்கலான்ற அவங்க வந்து எல்லா வுட்லேயும் நடிக்கலாம், பாலிவுட் கோலிவுட் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க கோலோச்சல்னு நினைக்கலாம். அதுக்காக கூட வந்து அவங்க போயிருக்கலாம். ஆனால் அது அவங்க தகவலாக சொல்லலை. அவங்க சொன்னது 2 காரணங்கள் சொன்னாங்க. ஒரு காரணம் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கொரோனாவில் அஃபெக்ட் ஆனவங்க, அதெல்லாம் அவங்க கிட்ட வந்து பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஆனால் அது கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க தொடர்ந்து படத்தில் நடிக்கும் போது இவங்க இன்னும் பக்கத்தில் இருக்க போகிறதில்ல. ஆனால் வந்து தொடர்ச்சியாக பிஸியாக இருக்கும்போது அவங்க வந்து அவங்களே தான் பார்த்துப்பாங்க அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டால் பிள்ளைகள் படிப்புக்காகன்னு சொன்னாங்க இல்லையா? மும்பையில் இருக்கிறத விட இங்கேயும் நல்ல ஸ்கூல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்லாம் இருக்குது. சரிங்களா? இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து ஒரு காரணமாக வேணால் நம்ம நம்பலாம். அப்போ உண்மை காரணம் என்ன? உண்மை காரணம் கேட்டால் அவங்க வந்து ஹிந்தி படங்களில் வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஹிந்தி படங்களில் நிறைய நடிக்கணும்னு ஆசை அவங்களுக்கு அப்போவே அவங்களுக்கு வந்து. ஆனால் தமிழ் சினிமா தான் அவங்கள வந்து ஒரு நடிகையாக வந்து அங்கீகரிச்சது. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெரிய கேப். ஆமாம், திருமணத்துக்கு பிறகு ஒரு பெரிய கேப் இருந்தது. அதுக்கப்புறம் 36 வயதில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மலையாள படத்தில் வந்து அதில் ஒரு மம்முட்டியோட சேர்ந்து ஒரு ஹிட் கொடுத்தாங்க. அது மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து நடிக்கிறாங்க. நடிக்கிறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து ஹிந்தி படங்களில் நிறைய வந்து பரவலாக நடிக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியுங்களா ஷைத்தான், அதில் பார்த்தீங்கள்ல, அதில் வந்து நடிச்சிருந்தாங்க. சில திறமையான நடிகை, நடிக்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவகுமார் அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாகவே இல்லையா? அதுதான் பிரச்சனை இல்லையா? அவங்க தான் நல்லா சந்தோஷமாக வந்து அம்பானி குடும்பத்தை வந்து சூர்யா கூட இல்லை சார், சிவகுமார் சூர்யாவோட அப்பா கூட சிவகுமார் எதுவும் பிரச்சனையா? சிவகுமார் என்ன சார், என்ன நடிக்கிறதுக்கு, அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிவகுமாரோட ஃபேமிலி வந்து சொல்லுவோம். நம்ம எடுத்த உடனே வந்து சிவகுமாரோட ஃபேமிலி தான் சொல்லுவோம். அவங்க ஃபேமிலியில் தான் ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் வரும். ஆனால் டக்குன்னு இந்த மாதிரியான பிரச்சனை எங்கே இது ஆரம்பிக்குதுன்னா
ஓட்டு போடும்போது ஜோதிகா அவர்கள் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியிலிருந்து தான் இந்த ஒரு இது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜோதிகா வந்து தமிழ்நாட்டுக்கே வரதில்லை, இங்கே சிவகுமார் அவர்கள் வீட்டுக்கே வரதில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சூர்யா, கார்த்திகோட மனைவி, குழந்தைகள், அதுக்கப்புறம் சிவகுமார் அவங்களோட ஒய்ஃப், அவ்வளோதான் இருக்காங்க. ஏன் ஜோதிகா அவர்கள் வீட்டுக்கு வரதில்லை? ஒருவேளை படத்தில் நடிக்கிறது சிவகுமாருக்கு பிடிக்கலையா, இல்லை சிவகுமாரை மீறி ஜோதிகா படத்தில் நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வரிசையாக சோசியல் இருக்கிறது புரியுது சார். ஆனால் வந்து திரு கோபி அவர்களுடைய நியமன கோபி அவர்கிட்ட வந்து பேட்டி கொடுத்த போது அப்பானா சிவகுமார் வந்து என்னை வந்து நடிக்கிறதை பற்றி அவர் எதுவும் எனக்கு குறைய சொல்லவே இல்லை, ஏன்னா அனுமதிச்சார், நடிக்கிறதுக்கு அனுமதிச்சார்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக வந்து இந்த திருமணத்துக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து சிவகுமார் வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை. இவங்க இல்லை. ஆமாம், அது உண்மை. நான் வந்து திருமணம்னு பேச்சு வரும்போது அவர் வந்து ஒத்துக்கலை, நீண்ட காலம் இழுத்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இவங்க வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து லவ் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இவங்க சொல்கிறக்கூடியது வந்து ஜோதிகா சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்புறதா இருக்குது. ஏன்னா இது வந்து ஏற்றுக்க முடியாது. ஆமாம், ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க வந்து அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து எல்லாரும் மதியம் லஞ்சும் டின்னரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா தான் பிடிக்கும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்கண்ணா. அப்போ மத்தியானம் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இவங்க ஷூட்டிங் போயிடுவாங்க. ஆமாம், சூர்யா இங்கே இருக்காரு. அப்போ எப்பயும் போல அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் அவங்களும் இருக்க போகிறாங்க. ஆமாம், அப்படிங்கிறதுனால இந்த காரணத்தை வந்து நிறைய பேர் நம்ப முடியல. இவங்க கொரோனாக்காக அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக தான் இவங்க போனான்னு சொன்னால் நம்ப முடியல. அதை தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க, எனக்கு கேட்டால் சிவகுமாரையும் அம்மா அப்பா தான் சொல்கிறாங்க, மதியம் லஞ்சும் நைட் டின்னரும் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் அவருக்கு பிடிக்குன்றாங்க. அப்போ மும்பையிலேருந்து என்ன செய்யணும், வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டு போவாங்களா எல்லாரும், இல்லை டின்னருக்கு ஒரு முறை வருவாங்களா? ஏன்னா ஒரு லாஜிக் இருக்குதா ஏதாவது பேச? அதாவது இந்த கட்டு போடலாம், ரொம்ப வந்து மாவு கட்டு ஓவராக போடக்கூடாது. நீங்களே சொல்லுங்கள், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கேன்னா மத்தியானம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்ணும், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறான் போது, அப்போ நீங்கள் இங்கேருந்து மும்பைக்கு போயிட்டு எப்படி அங்கேருந்து மதியானம் லஞ்சுக்கு வந்துடுவீங்களா? வந்து மதியம் லஞ்சு இருந்து அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டு மறுபடியும் நீங்கள் அங்கே போயிடுவீங்களா? ஆனால் சூர்யா இங்கேருந்து மும்பைக்கு போகலையே சார், அதிகமாக இங்கே தான் இருக்காரு. அப்படிலாம் கிடையாது சார். ஷூட்டிங் எங்கே நடக்குது உங்களுக்கு எப்படி சார்? ஒரு சமீபத்தில் அந்த இவன் இருக்காங்களா, அந்த க்ரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா, அவர் பேசும்போது ஒன்று சொன்னார். என்னென்னு கேட்டால், அவர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் கேட்டால் வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ்னு சொல்லி சொன்னார். 19 கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நான் வந்து அவங்க என்ன சொல்கிறேன்னா இல்லாஜிக்கல் ஃபேன்ஸ்னு சொல்கிறார்ல. இப்போ இது வந்து இல்லாஜிக்கலாக இருக்குது. என்னென்னா, ஒன்று நீங்கள் வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்க போயிருக்கீங்க, அப்பா அம்மா பார்த்துக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பா அம்மா கூட இருந்து பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஷூட்டிங்க்கு ஒரு ஸ்டேட்டாக போகக்கூடிய ஆளாகிட்டீங்க, ரெண்டு பேருமே. பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்காக கூட்டு போகணும்னு சொல்கிறீங்க, ஸ்கூல் நல்லா இருக்கணும். சென்னையில் இல்லாத ஸ்கூல் கிடையாது. அப்போ நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது லாஜிக்காக இல்லை. இதான் இல்லாஜிக்கல்ன்றது இதுதான், சரிங்களா? அந்த ஞானவேல் ராஜாவுக்கும் அது புரிஞ்சுக்கணும். இல்லாஜிக்கல்ன்றது இதுதான் ஒன்று. அதுதான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கும்போது அப்பா வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்லுவார். இது நல்ல ஒரு குடும்பங்களில் நடக்கிறது, எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஏன்னா எல்லாரும் இருக்க போகிறது எல்லாரும் ஏஜ். சிவகுமார் வந்து ஏஜ், அவங்க ஒய்ஃபும் ஏஜில் இருப்பாங்க. அப்போது இருக்க போகிறது கொஞ்சம் காலம் எல்லாரும் ஒன்றா மகிழ்ச்சியாக ஒன்றா இருந்து சாப்பிடணும் எல்லாரும் நினைக்கிறது தானே. இப்போ நீங்களும் நினைப்பீங்க நைட்டு டின்னர் எல்லாரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு நினைப்பீங்க. அது பாசிபிலிட்டியாக இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் அப்படி திங்க் பண்ணுறது. அப்போது நீங்கள் அப்படியும் முடியாது. நீங்கள் வந்து மும்பையில் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டுலாம் போயிட்டுருக்க முடியாது. மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு நான் வந்து சென்னையில், அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சென்னையிலன்னு சொல்லிட்டு வந்துட்டு போக முடியாது. அப்போ இதுதான் இல்லாஜிக்கல்ன்றது இதுதான். மொத்தம் என்னென்னு கேட்டால், ஒரு விஷயம் ஒன்று, பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அஜித் இன்றைக்கி வந்து பிள்ளைகள் வந்து அதை நிறைவேற்றுறது கிடையாதுன்றது 100% உண்மை. அது சிவகுமாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. சிவகுமார் ஒரு உயர்ந்த மனிதர்ன்ற படத்தில் தான் அவர் அறிமுகமாகிறாரு. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு வந்து தனித்துவமான ஒரு நடிகர், ஒழுக்கமான நடிகர், ஒழுக்கமான குடும்பத்தை வந்து அவர் மட்டுமே ஒழுக்கம் இல்லை, குடும்பத்தையும் ஒழுக்கமான பிள்ளைகளாக வந்து வளர்த்தாரு. இதெல்லாம் ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆனால் இது எல்லாம் கடைசியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்புவாங்க தெரியுங்களா? அவர் சொதப்பிட்டார். யார்? திருமணத்தில் சொதப்பிட்டார் சிவகுமார். அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஆனால் அவர் வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கலாம் ஒரு காலம் போக்கில். இப்போ இந்த கார்த்திக் இந்த பிரச்சனை வரவே இல்லை. ஏன் வரல? ஏன்னா அவர் ஆக்சுவலாக கார்த்திக்குமே ஒரு சின்ன சர்ச்சை வந்துச்சு, தமன்னா கூட அதிகமாக நடிக்கும்போது எங்க அது வரலாம் சார் அது பட்டலாம் சார். அப்படி பார்த்தா இல்லை அப்படி பார்த்தா சிவகுமார் வந்து கிசுகிசுக்கப்பட்டா வருதான். சிவகுமாரும் கிசுகிசுலாம் எப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகைகள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு கேட்டால் இந்த ஆள் வந்து வயசான மாதிரி தெரிய மாட்டேங்குது, இளம் நடிகை எல்லாம் இவர் கூட ஜோடி போட்டு நடிக்கிறாங்க. அமலா வரைக்கும் ஜோடி போட்டு நடித்தார் அவர்.
எல்லாருமே ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. கிசுகிசுக்கு இப்போ புல் ஸ்டாப் வைக்கிற விதமாக தான் பையனுக்கு வந்து சினிமா துறையில் இல்லாத ஒரு பெண்ணா பார்த்து பண்ணார். அதுதான் சூர்யாவுக்கும் அதான் எதிர்பார்த்தாரு. ஆனால் சூர்யா வந்து லவ்வில் ரொம்ப இவங்களோட வந்து இருந்ததுனால அது பரவாயில்ல, மகனுக்கு சரி ஒரு கட்டத்துக்கு மேலே 2 வருஷம் 3 வருஷம் இழுக்க முடியல. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி வச்சார். எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் கூட இருக்கணும், பேரன் பேத்திகளோட கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சிவகுமாரும் வந்து அப்படி சராசரியாக வந்து விரும்பக்கூடிய மனிதர் தான், நல்ல மனிதர். அதுக்கு தானே கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒழுக்கமான பிள்ளையை வளர்க்குறது எல்லாம் பண்ணுது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது வந்து ஸ்லிப் ஆகிடும் சார். அது வந்து சொல்ல முடியாது. இப்போ சிவகுமாருடைய முடிவு தவறுன்னு சொல்ல முடியாது. அவருடைய எதிர்பார்ப்புகளை வந்து அங்கே பூர்த்தி பண்ணுற இடத்துல சூர்யா இல்லைன்றது கன்ஃபார்ம். இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு ஜோதிகா அவர்கள் போட்டிருந்த உடை வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு இருக்கு இல்லையா, இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறது ஒரு குழு இருக்குன்னா, அந்த ஒருங்கிணைக்கிற அந்த குழுவுக்கு வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க சில நிறுவனங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிகா பின்னாடி எத்தனை நிறுவனங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த நிறுவனங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிறுவனங்கள் ஸ்பான்சர் பண்ணும்போது கேட்டால் அந்த கமிட்டி அந்த அந்த ஃபிலிம்ஃபேர் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இவங்க என்ன ட்ரெஸ்ஸை போட்டு வரணுன்றது முடிவு பண்ணுவாங்க. இப்போ இவங்க நினச்சாங்கன்னா நான் வந்து ஒரு 18 கஜம் புடவை கட்டிட்டு வரேன்னு சொன்னால் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற அவங்க தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணுறது இவங்களுடைய என்ன உடையை அணியணுன்றது கூட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படி வந்து அந்த நிகழ்ச்சியில் ஃபில்ஃபேர் நிகழ்ச்சியில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த உடை வந்து அவங்க, அதாவது அந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சவங்க, அதை கோஆர்டினேட் பண்ணவங்க தான் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு நடக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது, ஏன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தகம் இருக்குது. இந்த ஒரு நிகழ்ச்சியில் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் வாங்குறாங்க இல்லையா, அந்த விளம்பரங்கள் வந்து பல கோடி ரூபாய் வந்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுதான் வெளிச்சம் போட்டு காட்டுது. இவங்க நிற்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டு பாருங்கள் தெரியும். பல நிறுவனங்கள் இருக்குது, எண்ணற்ற நிறுவனங்கள் வந்து பின்னாடி இருக்கும். அப்போது இவங்களை வந்து இவங்க முடிவு பண்ணல, சூர்யா முடிவு பண்ணல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போடணும், ஜோதிகா முடிவு பண்ணவே இல்லை. அவங்க கொடுக்குற உடையை போடுறாங்க. ஆனால் அப்படி போடும்போது இவ்வளோ ஒரு ஆபாசமான ஒரு உடையாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஆபாச உடை தான். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உடை வந்து நீங்கள் வந்து அளவு குறைக்கிறீங்களோ, உடல் தெரிகிற மாதிரி நீங்கள் உடையை அணிகிறீங்கன்னா அது வந்து அங்கே ஆபாசம் வெளிப்படும். இது வந்து பெண்களுக்கு வந்து இயல்பாக தெரியக்கூடியது தான். அதுவும் குறிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க போட்டிருக்கிற உடை, அது கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும் அல்லது ஜோதிகா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் தெரியும்படியாக தான் அவங்க உடையை அணிஞ்சிட்டு வராங்கன்றது பார்வை. இதை பார்க்குற நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குதுன்னும் போது பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து சிவகுமாருக்கெலாம் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட பேர், அவங்க தமிழ் சினிமாவில் சம்பாதி, அதுதான் சார் இந்த வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு படம் உங்களுக்கு நான் வேணா சொல்கிறேன், நீ கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். சிவகுமார் வந்து ஒரு படத்தில் நடிப்பார். அந்த படம் பேர் வந்து தண்டிக்கப்பட்ட நியாயங்கள்னு நினைக்கிறேன் ஒரு படம், அல்லது தீர்ப்புகள் திருத்தப்படலாமான்னு தெரியல. தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து லக்ஷ்மி நடிப்பாங்க, சிவகுமாருக்கு ஜோடி நடிப்பாங்க. அப்போ வந்து கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து இரவு வந்து கணவன் வந்து மனைவி வந்து படுக்கைக்கு அழைக்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் தான் கரெக்ட். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு உடையாக வந்து கழட்டி வீசுவாங்க. அப்போ வந்து இவர் கண்ணை இறுக்கி முடிப்பார். யார் சிவகுமார். வேணால் அந்த படம் எடுத்து பார்த்துங்க, நான் ஒன்றும் இட்டுக்கட்டிலாம் போய் சொல்லலாம். அந்த படம் நெட்டில் போட்டு எடுத்து, தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் படம் பேர். அவங்க என்ன செய்ய கேட்டால் ஒரு உடையாக வந்து அதாவது என்ன கேட்டால் இரவு படுக்கைக்கு கூப்பிடுவாங்க, இவர் வந்து வரமாட்டேன்னு அடம்பிடிப்பார். அப்போ வந்து சப்பளங்கள் போட்டு உட்காந்துருவார், சப்பனம் போட்டு உட்காந்துருவார். அப்போ அவங்க என்ன செய்ய கேட்டால் ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து கழட்டி போடுற மாதிரி இருக்காது. அப்போ வந்து கேட்டால் இறுக்கி கண்ணை மூடிப்பார். யார்? சிவகுமார். எதுக்குன்னா அப்படியெல்லாம் அந்த படங்களில் வந்து கண்ணியமாக நடித்த ஒரு மனிதர், படங்களில் கூட கண்ணியத்தை காட்டினவர், டூயட் பாடும்போது கண்ணியத்தை காட்டினவர், ஒழுக்கமான நடிகர், பண்புள்ள நடிகர். அவர் வந்து குடும்பத்தையும் அப்படி தான் கொண்டு வந்தார். அவருடைய மகளோ அவருடைய மகன்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எந்த கிசுகிசுலும் வந்து இன்றைக்கி வரைக்கும் கார்த்தி உட்பட சொல்கிறேன், அந்த மாதிரி நபர்கள் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு வகையான என்ன கேட்டால் ஒரு நெருடலான விஷயம் ஆயிடுச்சு. இவங்களுடைய இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டில் அவங்க போட்டு போனால் அந்த உடை உண்மையிலேயே அது வந்து பேசும் பொருளாயிடுச்சு அப்படின்றது தான். ஜோதிகா மேட்டரை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப
லோ லெவல் மேட்ரு. இது வந்து ஜோதிகா அவாய்ட் பண்ணியிருக்கணும் ஒரே வார்த்தை. ஏன்னா தனக்கும் மகள் வந்து ஒரு வயது வந்த மகள் வந்த போது கிட்டத்தட்ட ஒரு 40 வயது அடைந்த ஒரு ஜோதிகா வந்து இது போன்ற வந்து சர்ச்சை, ஆடை சர்ச்சையில் சிக்கிறதுன்றது வந்து ஒரு அவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை பேசுகிற நமக்கே அவமானமாக இருக்குது. அது சிவகுமார் குடும்பத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவமானமான ஒரு செயல் தான் அது.